ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான வீட் வெஜிடபிள் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை சீக்கிரம் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 கைப்பிடி மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட் தண்ணி போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. வெறும் கோதுமை மாவு மட்டும் சேர்த்தோன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்திருக்கோம். ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பீன்ஸ், துருவி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம் சேர்த்திடலாம். கொத்தமல்லியும் சேர்த்திடலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம ஸ்டீம் பண்ணுறனால லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். கொஞ்சமாக சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், ஜீரா பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் போதும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்த்த மாட்டோம் அண்ட் ஸ்டீம் பண்ணுறனால இது யார் வேணாலும் சாப்பிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தி தான். வெறும் மைதாவில் செஞ்சால் நல்லதில்லை அப்படிங்கிறனால தான் நம்ம கொஞ்சம் கோதுமை மாவை சேர்த்திருக்கோம். இப்போது மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு சைஸுக்கு எடுத்துகிட்டு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிடுங்க. ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மாவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு க்ளீனாக ஷேப் கிடைக்கும். இப்போது இதுக்குள்ளே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மோமோஸில் நிறைய ஷேப் இருக்குங்க. எனக்கு இது ஈஸி அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி செஞ்சேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை எல்லாம் அதுக்குள்ளே வச்சு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வேகணும். மோமோஸை நீங்கள் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் க்ளீனாக வரும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சால்ட், பெப்பர், சில்லி பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தூவி விடுங்க. கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமும் சூப்பராக வெந்திருக்கும். கிட்ஸுக்கு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபியோடு சந்திக்கலாம்.